இன்னைக்கு நாம பார்க்க போறது பால் பிரெனனோட மறைபொருள் இந்தியாவில் ஒரு தேடல் பத்தி. இது சும்மா ஒரு டிராவல் புக் கிடையாதுங்க. ஒரு பக்கம் லாஜிக், இன்னொரு பக்கம் நம்பவே முடியாத சில அமானுஷ்ய விஷயங்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒருத்தர் உண்மையை தேடி போன கதை. எது நிஜம், எது வெறும் மேஜிக் ட்ரிக்? ஒரு ரேஷனலான மாடர்ன் ஜேர்னலிஸ்டால இந்த உலகத்துல நிஜமான மேஜிக்க கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் பிரெண்டனோட பயணத்தோட மைய கேள்வி. ஒரு பக்கம் எதையுமே நம்பாத ஒரு சந்தேக பார்வை, இன்னொரு பக்கம் ஆன்மீக உண்மையை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத ஆசை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இந்த கதையோட ஜீவனே. நம்ம ஹீரோ பால் பிரெண்டன் ஒரு சாமியாரோ ஆன்மீகவாதியோ கிடையாது. அவரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அவரோட நோக்கம் சாமி கும்பிடுறதில்ல, கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். சோ ஃப்ரெண்டோன இந்த தேடல் நம்மள 1930கள்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த காலத்துல தெருவுக்கு தெரு மேஜிக் நடக்குது. ஆனா உண்மையான ஞானம் எங்கதான் இருக்கு? போலீஸ் சாமியாங்க மத்தியில உண்மையான ஞானிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை இல்லையா? பால் ஃப்ரெண்டன் அவரு சும்மா எல்லாத்தையும் நம்பிடுற ஆள் கிடையாது. அவர் ஒரு தீவிரமான ஸ்கெப்டிக். நடக்கிற ஒவ்வொரு அதிசயத்துக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக்க தேடுறவர். இந்த யோகிகளோட சக்தியெல்லாம் உண்மையா இல்லனா வெறும் கைத்தந்திரமான அம்பலப்படுத்தணும்னு தான் கிளம்பியிருக்காரு. ஆனா அவரோட பயணத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ட்விஸ்ட். அவரோட அந்த வெஸ்டர்ன் லாஜிக் பகுத்தறிவுன் கட்டி வச்சிருந்த கோட்டையே ஆட்டம் காண வைக்கிற மாதிரி சில சம்பவங்களை அவர் சந்திக்கிறார். விளக்கவே முடியாத சில விஷயங்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் பம்பாயில ஒரு ஃபேமஸான எஜிப்தியன் மெஜிஷியன் மஹ்மூத் பேய அவர் சந்திச்சுது. இங்கேதான் பிரெண்டனோட சந்தேக பார்வைக்கு முதல் பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. மனுஷனோட மனசுக்கு இவ்ளோ சக்தியான ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நேரடி அனுபவம் அவருக்கு கிடைக்குது. இந்த மைண்ட் ரீடிங் டெஸ்ட் எப்படி நடந்ததுன்னு பாருங்க. முதல்ல பிரெண்டன் மனசுக்குள்ள ஒரு கேள்வியை நினைச்சுக்கிறாரு. அப்புறம் அத ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு நல்ல தன் கைக்குள்ள இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. ஆனா மஹ்மூத் பே அந்த பேப்பரை தொடக்கூட இல்ல. பிரெண்டன் என்ன கேள்வி நினைச்சாரோ அத அப்படியே சத்தமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பிரெண்டன் கைக்குள்ள இருக்கிற அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா அதுக்கான பதிலும் அதுல மர்மமா எழுதப்பட்டிருக்கு. எப்படி இது சாத்தியம்? ஃப்ரெண்டனே சொல்றாரு, நான் குழம்பி போயிட்டேன், இந்த உண்மைகளை மறுக்கவே முடியாது. அவர் என் மனச படிச்சுட்டாரு. பாருங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா அவர் ஃபேக்ட்ஸ மட்டும்தான் நம்புவாரு. ஆனா இப்போ அவரால விளக்கவே முடியாத ஒரு உண்மை கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. இது அவரோட தேடலையே இன்னும் மர்மமா மாத்திருச்சு. அடுத்ததா ஃப்ரெண்டன் சந்திக்கிற ஆள் மெஹர் பாபா. பல வருஷமா மௌன விரதத்துல இருந்த இவர அவரோட பக்தர்கள் புதிய மீட்பர்னு நம்புனாங்க. இது ஃப்ரெண்டனோட தேடல்ல இன்னொரு சுவாரஸ்யமான சாப்டர். மெஹர் பாபாவோட கூற்றுகள் ரொம்பவே ஆச்சரியமானவை. அவர் ஒரு ஆல்பபெட் போர்டு மூலமா தான் பேசுறாரு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலகத்துக்கு நான் தான் மீட்பர்னு சொல்றாரு. உலகத்துல குழப்பம் உச்சத்துக்கு போறப்போதான் தன்னோட மௌனத்தை களைப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு. மக்களை ஆன்மீகமயமாக்குறதுக்காக அற்புதங்களை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா சும்மா ஷோ காட்டுறதுக்காக இல்லையா? இந்த மாதிரி பெரிய பெரிய கூற்றுகளுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு பிரெண்டன் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. சரி, பிரெண்டன் இப்போ சில அற்புதங்களை பார்த்துட்டாரு. ஆனா அவர் உண்மையிலே தேடி வந்தது இந்த மாதிரி ஆழ்ந்த ஞானம்தானா? யோசிச்சு பாருங்க. மைண்ட் ரீடிங், மத்த அற்புதங்கள் இதெல்லாம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா இதுதானா அவரோட தேடலோட இலக்கு? இல்ல, அவர் இதை விட ஆழமான எதையோ தேடிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அற்புதங்கள் மட்டும் போதாதுன்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால பிரெண்டன் தன்னோட பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. வெறும் மேஜிக் ஷோக்களை தாண்டி உண்மையான ஞானம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் அவர் தென்னிந்தியாவோட மதிப்பிற்குரிய ஆன்மீக தலைவரான ஸ்ரீசங்கரரை சந்திக்கிறாரு. பிரெண்டனோட குழப்பமான தேடலுக்கு ஒரு வழிய காட்டினது அவர்தான். அவரோட ஒரே ஒரு அட்வைஸ் இந்த பயணத்தோட போக்கையே மாத்திடுச்சு. ஸ்ரீசங்கரர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானது. அவர் சொல்றாரு, உங்க பயணத்தை தொடருங்க, ஆனா உங்களை ரொம்பவே ஈர்க்கிற ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுங்க. அவர் பேரு மகரிஷி. அவர் அருணாச்சலத்துல இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போறதுக்கு நான் சிபாரிசு பண்றேன். இந்த ஒரு அட்வைஸ் தான் பிரெண்டனோட ஃபைனல் டெஸ்டினேஷனை முடிவு பண்ணுச்சு. அப்போ இருந்து எல்லா வழிகளும் அந்த புனித மலையான அருணாச்சலத்தை நோக்கித்தான் போகுது. புனித ஒளியின் குன்றுன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு. பிரெண்டன் அவரோட தேடலோட கிளைமேக்ஸ நெருங்க நெருங்க ஒரு புனித யாத்திரை போற உணர்வு நமக்குள்ளேயும் வருது. இப்போ அந்த ரகசியம் வெளிப்பட போகுது. ஆமா, இந்த பயணத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி சந்திப்புக்கு நாம வந்துட்டோம். ஃப்ரெண்டன் கடைசியா அந்த மகா ஞானியான ரமண மகரிஷிய சந்திக்கிறார். இவர்தான் இந்த புத்தகத்தோட இதயம்னு சொல்லலாம்.
பல சந்திப்புகள், பல அலைச்சல்களுக்கு பிறகு பிரெண்டனோட நீண்ட தேடல் இங்கதான் முடிவுக்கு வருது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். 2 பேருக்கும் நடுவுல ஒரு வார்த்தை கூட பரிமாறப்படல. என்ன அற்புதங்களும் நடக்கல. அங்க இருந்தது ரொம்ப ஆழமான, சக்தி வாய்ந்த ஒரு மௌனம் மட்டும்தான். பிரெண்டன் அந்த அனுபவத்தை பத்தி இப்படி சொல்றாரு. எப்பவும் எதையாவது சிந்திச்சு சித்திரவதைப்பட்ட என் மூளை இப்பதான் கொஞ்சம் ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய அமைதி என் உள்ளுக்குள்ள ஊடுருவுது. பாத்தீங்களா, இது வரைக்கும் வெளியிலிருந்து பாத்துட்டு இருந்த ஃப்ரெண்டன் இப்போ உள்ளுக்குள்ள ஒரு அனுபவத்தை உணர்றாரு. அவரு தேடின புதையல் வெளியில இல்ல, தனக்குள்ள இருக்கிற அமைதியில தான் இருக்குன்னு அந்த மௌனத்துல புரிஞ்சுக்கிறாரு. சோ அவர் தேடி போனது என்ன, கண்டுபிடிச்சது என்னன்னு பாருங்க. அவர் அமானுஷ சக்திகளை தேடி போனாரு, ஆனா கிடைச்சது உள் அமைதி. மைண்ட் ரீடிங் மாதிரி சாகசங்களை தேடினாரு, ஆனா கிடைச்சது மன அமைதி. வெளியில ஆதாரம் தேடினாரு, ஆனா உணர்ந்தது உள்ளுக்குள்ள. பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தேடி போனாரு, ஆனா அனுபவிச்சது சக்தி வாய்ந்த மௌனத்தை. அவரோட தேடல் வெளியில ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள முடிஞ்சது. இதுதான் உண்மையான ஆன்மீக புரட்சி. அப்போ இந்தியாவோட உண்மையான ரகசியம் என்ன? அது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இல்ல. அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிற ஒரு அமைதியான ஞானம். அதுதான் பிரெண்டன் கண்டுபிடிச்ச விஷயம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. மௌனத்துல மட்டும்தான் சில உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட உண்மைகள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?